ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, எங்கள் வீட்டில் நிறைய செடிலாம் நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். ஆனால் அந்த மிளகு தக்காளி கீரை நான் வைக்கவே இல்லை, தன்னறியாமலே வந்த செடி தான். கீரையும் பார்க்கும்போது நல்லா தளத்தளன்னு நல்லா பச்சையாக நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. சரி, வந்த கீரையை நம்ம சும்மா விடுவோமா, வீட்டுக்கு நம்ம கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடுங்க, உடல் சுட்டுலாம் தணிச்சு கொடுக்கும், வயிற்று புண்ணே ஆற்றும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரையில் அங்கங்கே கருப்பாக மிளகு தக்காளி இருக்கு பாருங்க, இது எல்லாமே இன்னொரு இடத்துல நசுக்கி விட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துலையும் கீரை எல்லாமே நல்லா க்ரோத் ஆகி வளரும். பச்சையாக கூட அந்த தக்காளி எல்லாமே சாப்பிடலாம். எங்கள் ஊர் சைட்லாம் இந்த கீரைக்கு பேர் வந்து மிளகு தக்காளி தான் சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் இந்த கீரைக்கு என்ன பேர் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் வந்து ஆல்ரெடி மிளகு தக்காளி கீரை எப்படி கடையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டவுட் இருக்கவங்க டக்குன்னு ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் வந்துடும். கீரை வந்து கடையை கஷ்டமாக இருக்குன்னு மிக்சியில் மட்டும் அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி மண்சடியில் போட்டு கடைஞ்சி பாருங்களேன், டேஸ்ட் செம்மையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே மண்சடியில் போட்டு தான் கடைவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முறையில் கடைவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சூடான ரைஸில் இந்த கீரையை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.